எனக்குள்ளே உருவான ஒரு வசனத்தை நான் உங்களோடு பேசிட்டு போகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம். உங்கள் மைக் அவங்க அக்கா கிட்ட கொத்தியா? நீ ஒன்று வச்சுக்கினியா? அவங்ககிட்ட கொடுங்க. ஓகே, வாசிப்பாங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். வாசிங்க. எபிரேயர் 1:11. விசுவாசம் ஆனது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இதோட நிறுத்துக்குவோம். அப்புறம் 2 வசனம் சொல்றேன். இன்றைக்கு நான் உங்களோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் விசுவாசம். வேதவசனம் சொல்லுது 3 காரியங்களை கர்த்தர் மனுஷனுக்கு ஈவா கொடுத்தாரு. நம்ம நினச்சிக்கிறோம் வீடு கொடுத்தாரு, பொண்டாட்டி கொடுத்தாரு, புள்ள கொடுத்தாரு, புருஷன் கொடுத்தாரு. அப்படி இல்லை. அவர் மனுஷனுக்குள்ளேயே 3 கிஃப்ட் கொடுத்தார். அதில் ஒன்று அன்பு, இன்னொன்று நம்பிக்கை, இன்னொன்று நான் சொல்கிறது கேட்குதா காதில்? எங்கே அங்கே பார்த்துட்டு இருந்தா கவனிக்கணும் சொல்கிறேன். வேத வசனத்தை கவனிக்கிறதுக்கு தானே வச்சுருக்காரு ஆண்டவர். இப்போ 3 காரியம் என்னது? அன்பு, அப்புறம் விசுவாசம், நம்பிக்கை. இந்த 3ஐயும் கடவுள் நமக்கு இலவசமாக கொடுத்து. காசு கொடுத்து யாராவது விசுவாசம் வாங்கினீங்களா? இல்லை. காசு கொடுத்து யாரும் காசு கொடுத்து மனைவி வாங்கலாம், புருஷனை வாங்கலாம், ஆனால் அன்பு வாங்க முடியாது. அது ஆண்டவர் தான் கொடுக்குறது. இப்போ இந்த 3த்தையும் கடவுள் இலவசமாக மனுஷனுக்கு கொடுத்தாரு. இதில் ஒரு காரியத்தை வேதம் சொல்லுது. இன்னைக்கு அதை தான் நான் பேசுகிறேன். விசுவாசம். இந்த விசுவாசம் இல்லாதனால தான் இன்னைக்கு நிறைய பேர் செத்து போகிறான். ஏன்னா அவனுக்கு அந்த நம்பிக்கை ஐயா பேசும்போது சொன்னார், நம்பிக்கை அப்படி சொன்னார் ஆரம்பத்தில். இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் அன்பும் ஆண்டவர் கொடுத்த ஈவு, கொடை, இறை கொடைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது நமக்கு ஆண்டவர் கொடுத்து என்ன சொல்லணும், நம்ம தமிழ் உங்களுக்குலாம் புரிஞ்ச மாதிரி சொல்லணும்னா கிஃப்ட். ஏதோ ஒரு புடவையோ ஒரு சுடிதாரோ ஒரு கையில் ஒரு வெகுமதி இல்லை, ஆண்டவர் கொடுத்தது இது. இதில் விசுவாசம். இப்போ நீங்கள் இவங்க படிக்கும் போது முதல் வசனம் சொன்னாங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறதுன்னு உறுதி காணப்படாதுன்னு வச்சு. இது யாருக்குமே புரியாது, எனக்கே புரியல. இந்த வசனத்தை புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் ஒரு காரியத்தை அறியணும். விசுவாசம்னா என்னன்னா, ஒரு காரியத்தின் மேலே நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை, அதை எங்கே வைக்கிறோன்றது தான் முக்கியம். இந்த விசுவாசத்தை எங்கே வைக்கிறோம்? விசுவாசம் 2 காரியம். ஒன்று, மனுஷன் மேலே விசுவாசம் வைப்போம், சில காரியங்கள் மேல் விசுவாசம் வைப்போம், கடவுள் மேலேயும் விசுவாசம் வைப்போம். எங்கே வைக்கிறோன்றது தான் முக்கியம். ஏன்னா சிலர் இந்த ஆலயனை கூட இருப்பான்னு கல்யாணம் பண்ண விட்டுட்டு போயிட்டான். அப்போ அவன் மேலே விசுவாசம் வச்சோம், அவன் ஏமாற்றிட்டான். இந்த பொருள் கிடைக்கும், இந்த லோன் கிடைக்கும்னு நம்பிச்சு இது செஞ்சேன், போயிடுச்சு. ஆனால் இப்போ கடவுள் மேலே விசுவாசம். இப்போ கடவுள் கூட எந்த கடவுள் முக்கியமாக அது வேற இருக்குல்ல. கடவுள் என்று சொன்னால் 1,333 கோடி தெய்வங்கள் நம்ம இந்தியாவில் சொல்கிறாங்க. பட் நமக்கு ஒரே கடவுள். ஆமாவா இல்லையா? அவர் பேர் தான் இயேசு. அவர் தான் பூமிக்கு வந்தார். அவருக்கு தான் இந்த அதிகாரத்தில் நிறைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவை விசுவாசித்தால் நமக்கு கிடைக்கிற சில பலன்களை மாத்திரம் சொல்கிறேன். இயேசுவின் மேல் விசுவாசம். என்ன விசுவாசம்னா, அவங்க மேலே நம்ம வைக்கிற பற்று, அசைக்க முடியாத ஒரு உறுதியான நம்பிக்கை. இதுக்கெல்லாம் ஒரு மொத்தமான பேர் வச்சா விசுவாசம்னு சொல்லலாம். இயேசு தான் பூமிக்கு வந்தார். நான் இன்னைக்கு காலையில் ட்ரெயினில் எழுந்த கண்ணை திறந்தவொடனே அவரோடு பேசினேன். எத்தனையோ கோடி தெய்வங்க இருக்கிறாங்க இந்த ட்ரெயினில். என் கூட பயணிக்கிற எத்தனையோ பேர் எத்தனையோ தெய்வங்களை ஆராதிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்டவர் அல்ல. என் வாழ்க்கையிலேயே நீர் சிறந்தவராக இருக்கிறீர். எனக்கு இத்தனை வயசில் நான் உண்மை புரிஞ்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன். யாரும் பணம் கொடுத்து என்னை உண்மை நேசிக்க சொல்லலை. நானே மனம் வரைய உண்மை நேசிக்கிறேன். ஏன்னா நீர் என்னை நேசிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. சும்மா கண்ணை முடிக்கணும் பின்னால் வரல நானே அப்படின்னு நான் பேசிக்கிட்டு வந்தேன். அப்போ அந்த விசுவாசம் தான் வேதம் சொல்லுது உலகத்தையே ஜெயிக்குமா.
இன்னைக்கு நிறைய பேர் ஜெயிக்க முடியாத செத்து போறான், தற்கொலை பண்ணிக்கிறான், ரயில் முன்னால பாயறான், லோன் வாங்கிட்டு கட்ட முடியலன்னு சொல்லி மனைவி பிள்ளைகளோட சேர்ந்து விஷம் குடிச்சிடறான். ஏன்னா அவனால ஜெயிக்க முடியல. ஆனா வேதம் சொல்லுது, நீ ஜெயிக்கணும், வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை ஜெயிக்கணும், வந்திருக்கிற தோல்விகளை ஜெயிக்கணும், வந்திருக்கிற சவால்களில ஜெயிக்கணும் அப்படின்னா விசுவாசம் தான் அவசியம் அப்படின்னு வேதம் சொல்லுது. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அப்படின்னு எழுதியிருக்கு. இப்போ இந்த விசுவாசத்துல முதல் வசனத்தை 2வது வசனத்துல இதுல என்ன பண்ணாங்களா பாருங்க. விசுவாசத்துல அதனாலே முன்னோர்கள் நம்முடைய முன்னோர்கள்லாம் அப்பா அம்மா தாத்தா பாட்டி நமக்கு முன்னால வாழ்ந்தவர்கள் நல்ல சாட்சி பெற்றாங்களாம். இப்ப நல்ல சாட்சி வேணும்னா நம்மளுக்கு விசுவாசம் அவசியம். ஆண்டவர் நமக்குள்ள நல்ல சாட்சியை கொடுக்கணும். இவனா இவளா அப்பா ரொம்ப நல்லவங்க அப்படின்னு ஒருத்தர் நம்மளை பார்த்து புகழணும், நம்ம பார்த்து நல்ல ஒரு சாட்சி சொல்லணும்னா அதற்கு நமக்கு என்ன வேணும்? அதான் இப்போ நான் சொன்னேன்ல, அதை மறந்துடக்கூடாது. என்ன விசுவாசம்? கடவுள் மேல் விசுவாசமா இருக்கிறவனுக்கு தான் நல்ல சாட்சி வரும். மற்றதுக்கு மேல விசுவாசம் வச்சிருக்கிறவனுக்கு நல்ல சாட்சி வராது, என்னதான் ட்ரை பண்ணாலும் வராது. இப்போ ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு நம்மளுக்கு? நல்ல சாட்சி. சரி, இந்த நல்ல சாட்சி பெற்ற ஒரு 2 பேரை இல்லைன்னா 3 பேரை டைம் எடுத்துனா அதுக்கேற்ற மாதிரி பேசுவேன். இங்கே வாசித்தீங்கன்னா வேதம் சொல்லுது, இந்த எபிரேயர் ஆக்கவுண்ட்ல 11ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கிறது. விசுவாசத்தினாலே வாசிங்க, 9ஆம் வசனமா 7ஆம் வசனமா? விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். போதும். இந்த விசுவாசமானது ஒரு ஆபிரகாம் என்ற ஒரு மனுஷனை குறித்து நமக்கு சொல்லுது. அவர் தான் நமக்கு முற்தகப்பன். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சொல்லும் போது ஆபிரகாம் தான் தொடங்குறாரு, ஏனோக்கில் தொடங்கலை. நான் ஆபிரகாமின் தேவன் அப்படி சொல்றார். இப்போ இந்த ஆபிரகாமுக்கு நற்சாட்சி பரலோகத்துக்கே வந்துடுச்சு. ஏன் அவனுக்கு சாட்சி வந்ததுன்னா அவன் தேவனை விசுவாசித்தான் அப்படின்னு எழுதியிருக்கு. தேவனை விசுவாசிக்கும் போது அது அவனுக்கு நீதியாய் விளங்கியது என்று எழுதியிருக்கிற. இப்போ இந்த தேவனை அவன் எப்படி விசுவாசித்தான்னா, இல்லாததான் ஒண்ணு இருக்கிறதுமாய் பார்க்கிற கடவுள் மேல் நம்பிக்கை வச்சிருந்தான். அவனுக்கு முதலாவது என்ன இல்லைன்னா குழந்தை இல்லை, 2வது எங்க போறேன்னு அவனுக்கு தெரியாது. கடவுள் அவனை எழுந்து போ அப்படி சொன்னாரு. ஒருபாடு எழுந்து போறாரு மனைவியை கூட்டிட்டு. எங்க போறேன்னு தெரியல, ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னு எழுதியிருக்குன்னா விசுவாசம் இருந்தது. உங்க வாழ்க்கையில ஒருவேளை எங்க போறோம், என்ன பண்றோம், நாளைக்கு என்ன வாழ்க்கை, என்ன முடியும், ஒண்ணுமே அறியாமல் நீங்கள் இருக்கலாம். ஐயா ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், அப்படி கைவிடப்பட்ட சூழ்நிலையில இருக்கலாம், கைவிட்டு போய்விட்டாங்க என்ற நிலைமையில இருக்கலாம், எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்படி சூழ்நிலையில இருந்த ஆபிரகாமுக்கு இந்த விசுவாசம் உதவி செய்தது. அவன் விசுவாசித்தான், கர்த்தர் அவனுக்கு அதை நீதியாக எண்ணினார் அப்படி எழுதியிருக்கு. எதை விசுவாசித்தான்? இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை விசுவாசிக்கிறோம். அன்றைக்கு அவன் எதை விசுவாசித்தான்? இனி வரப்போகிற ஒரு தெய்வத்தை அவன் பார்க்கிறான். அவன் கண்களுக்கு ஒன்று தெரிகிறது. கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே நீ வெளியே வா. அவன் குகையில ஒளிஞ்சிட்டு இருக்கான். வெளியே வந்து பார்க்கிறான், வானத்துல நட்சத்திரங்கள் மின்னுகிறது. வானத்துல நட்சத்திரங்களை பார்க்கிறான். இதெல்லாம் என்னப்பா அப்படி சொன்னாரு. அவன் எண்ணி பார்த்தா என்ன முடியாது. வானத்துல நட்சத்திரத்தை எண்ணி பார்த்துருக்கீங்களா? முடியாது. மரங்களை எண்ணி பாருங்க, அதுவே முடியாது. அந்த நட்சத்திரங்களை எண்ணி அவனால முடிக்க முடியல. ஆண்டவரே எத்தனையோ முறை எண்ணிட்டேன், என்னால முடியல அப்படி சொல்றான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்படி உன்னுடைய
சந்ததியை உருவாக்குவேன். அவனுக்கு என்ன இல்லை? குழந்தையே இல்லை. உனக்கு சந்ததி பிறக்கும், உன் சந்ததியில ராஜாக்கள் பிறப்பார்கள், உன் சந்ததி இப்படி பெயர் பெற்று இருக்கும், அப்படி எல்லாம் சொல்றார் ஆண்டவர். இப்போ இவ்வளோத்தையும் நம்ப முடியுமா? முடியாது. ஏன்னா அவனுக்கு ஒரு குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத நாட்களிலே அவனுக்கு சந்ததியை குறித்து ஆண்டவர் பேசுறார். கேவன் பேசுவார். இல்லையா சொல்லிங்களா? இன்னைக்கு காலையில் வரும்போது ஒரு பாஸ்டரை பார்த்தேன். ஒரு பெந்தேகோஸ்தே பாஸ்டர் மேட்டுப்பாளையத்தில் ஒரு 3 நாளாக அங்கே சபை வச்சிருக்கார். அவர் சொன்னார், கர்த்தர் என்னோடு பேசுவார், அவர் பேசுறது எனக்கு கேட்கும். ஆண்டவர் பேசுவார், உங்க கூட பேசுவார். எப்போ பேசுவார்? இதை பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ என்ன பேசுற? யார் பேசுறா? மனுஷனா பேசிட்டு இருக்கான், கடவுள் தான் பேசுறாரு. இப்போ உங்களோட என்ன பேசுறாரு? நீ என்னை விசுவாசி, என் மேல நம்பிக்கை வை, நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன், நான் உன்னை கட்டுவேன், நான் உன்னை ஆளாக்குவேன், உன்னை இடிக்க மாட்டேன், உன்னை நான் உருவாக்குவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மகிமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை வளமாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததி புகழ் பெற்றிருக்கும். ஹலோ, கேக்குதா? நீங்க சொல்லலாம், ஏன் சந்ததியா? எனக்கா? என் வாழ்க்கையா? நான் இப்படி இருக்கேனே. இப்படி இருக்கிறவங்கள தான் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்ப சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அவன் பெரிய ஜாதியானான், பெரிய சீமானானான் என்று எழுதியிருக்கிறார். ஏன் அப்படி ஆனாருன்னா விசுவாசம். அதனால தான் அவர் சொல்றாரு, விசுவாசமானது நம்பப்படுகிறது இல்லையே உறுதி. என்ன நம்புறோம்? ஆபிரகாமை ஆசீர்வதித்தவர் என்னையும் ஆசீர்வதிப்பார். வேதத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச நிறைய வசனம் இருக்கு. அதுல ஒரு வசனம் சொல்லுது, இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவாங்க. அப்படின்னா துதியை சொல்லிட்டு வராங்க. அப்படின்னா என்ன? சோத்திரம் 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 தோத்திரம் சொல்லிட்டே வருவாங்களா? வழியில் போறவங்கள தோத்திரையா தோத்திரையம்மா தோத்திரையா, அந்த துதி அல்லாது ஆண்டவர் செய்த நன்மைகளை, கர்த்தர் எப்படி அவர்களை சின்ன வயசுல இருந்து உருவாக்கினார், ஆபிரகாமுக்கு எப்படி நன்மை செய்தார், ஈசாக்குக்கு எப்படி செய்தார், ரூத்துக்கு எப்படி செய்தார், எஸ்தருக்கு என்ன செய்தார், தாவீதுக்கு என்ன செய்தார், சாலமோனுக்கு என்ன செய்தார், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் காரியங்களை சொல்லி வருகிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அதை நம்புறவன் தான் சொல்ல முடியும். நம்பிட்டு நம்ம சொன்னோம்னா நம்ம விசுவாசிகள். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப விசுவாசியின் பேரு, நான் கேத்தி சிஎஸ்ஐ சபை விசுவாசி அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு சபை மேலே நம்ம விசுவாசம் வச்சிருக்கோம் இல்ல, கர்த்தர் மேல். சொல்லுங்க, நீங்க பாடுனீங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காது. ஏன்? நம்ம விசுவாசிக்கிறவர் யார் என்று நமக்கு தெரியும். அன்னைக்கு ஆபிரகாமுக்கு உதவி செய்தார், எனக்கும் உதவி செய்வார். சொல்லுங்க ஆமென், ஹல்லேலூயா. இதுவரை ஒன்றும் நடக்காம இருந்திருக்கலாம், இனி நடக்கும். இதுவரைக்கும் நீங்க கேட்ட ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கலாம், இனி வரும். ஏன்னா நம்ம விசுவாசிக்கிறவர் என்னார் என்று நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது இங்க ஒரு வேத வசனம் சொல்லுது, இந்த விசுவாச பட்டியல் பெரிய பட்டியல். அதில் நான் சும்மா 3 பேர் பொறுக்கி எடுத்துதேன். அதில் ரெண்டாவது ஒரு ஆசாமியை சொல்றேன். அவர் சொல்றாரு, அது மோசே குறித்து ஏதிருக்குது. வாசிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இங்க ஒரு விசுவாசம் பாருங்க. விசுவாசத்தினாலே என்று அவரை பொருத்தி எழுதியிருக்கு. ஒரு பெரிய அரசன் அவர். வேதத்தில் அப்படி எழுதப்படலை, ஆனால் ரபிமார்கள் எழுதி வச்சிருக்காங்க, வேத பண்டிதர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. இவர் எகிப்து தேசத்தில் இருந்த நிறைய சாம்ராஜ்யங்களில் அல்லது ராஜ்யங்களில் இவர் அரசனாக இருந்தார். பெரிய பொக்கிஷம் அவருக்கு இருந்தது. பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்பட்டார். அவருக்கு சகல கலாம் வல்லவன். வேதம் சொல்வது சகல சாஸ்திரத்திலையும் சகல விதமான
யுத்தங்களையும் வெல்லக்கூடிய ஒரு சக்தி பராக்கிரமம் அவனுக்குள் இருந்தது. சகலத்தையும் கற்றறிந்திருந்தார். வாக்கிலே வல்லவன் என்று அவரை குறித்து எழுதியிருக்கு. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வேதத்தில் அவன் வாக்கு பேச முடியாத தெத்துவாயன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் வேதம் சொல்றது அவன் வாக்கிலே வல்லவன், வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். மோசே என்பவன் வாக்கிலும், வாக்குனா பேச்சு, பேச்சிலும் வல்லவன், செயல்களிலும் வல்லவன். இப்படிப்பட்ட வல்லவன் தன்னுடைய செயலில், தன்னுடைய பேச்சில், தன்னுடைய பணத்தில், தனக்கு இருந்த அதிகாரத்தில், தனக்கு இருந்த பொக்கிஷத்தின் மேல் நம்பிக்கை வைக்காம தேவன் மேல் நம்பிக்கை வைத்தான். அப்போ வைக்கும் போது என்ன வந்துச்சுன்னா அவனுக்கு உபத்திரம் வந்துச்சு. வேதம் சொல்லுது அவனுக்கு வந்த சோதனை, வேதனை. என்ன சோதனை? அரசனா இருந்தவன் ஆண்டியா போனான்ற மாதிரி, வீட்டிலிருந்து துரத்தப்பட்டான், நாட்டிலிருந்து துரத்தப்பட்டான், நாடு கடத்தப்பட்டவது போல ஓடி ஒளிந்தான். ஒரு ஆசாரியனா இருந்த ஒரு வீட்டில் போய் தங்கியிருந்தான். அவனுடைய சரித்திரத்தை நான் நிறைய வாசேன். அந்த இடத்துல அவனுடைய கணக்கை பார்த்தா ஏறக்குறைய 10 வருடம் டஞ்சன்ல இருந்தான் போட்டிருக்கு. He was thrown into a dungeon in Midianite's house. அங்கே அவன் பாடுபட்டான். அவன் அப்படியே செத்து போட்டான். ஏன்னா அவன் ராஜா கிட்ட இருந்து ஓடி வந்திருக்கான். அந்த ராஜா தெரிஞ்சா என்ன கொண்டு போடுவான்னு இந்த மீதியான் முள்ள போட்டான். அவனுக்கு நிறைய குமாரத்திகள். அதில் ஒரு குமாரத்தி அவனை நேசித்தாள். தினந்தோறும் அவனுக்கு ஒரு அப்பமும் ஒரு கலசம் தண்ணியும் கொடுப்பாள். அப்பா தண்ணி மாத்திரம் கொடு, பொழைச்சா பொழைக்கிட்ட செத்தா சாவட்டுன்னு விட்டான். இவளுடைய நேசத்தினால ஒரு அப்பம் கொடுத்தாள். தேவன் உங்களை கைவிட மாட்டார், ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவனுக்கு ஒரு அப்பம் கிடைக்கும். எலியாவுக்கு கிடைச்சது, உங்களுக்கு கிடைக்காதா? காக்கத்தை கொண்டு போஷிச்சவர் உங்களை போஷிக்க மாட்டாரா? உங்க வீடை தேடி வந்து கதவு தட்டும். நானும் என் மனைவி அடிக்கடி பேசிக்குவோம். ஆண்டவர் எங்களுக்கு நல்ல வேலை கொடுத்தார், நல்ல சம்பாத்தியத்தில் இருந்தேன். எப்போ பார்த்தாலும் இப்படியும் அப்படியும் போயிட்டு வந்துக்கிட்டு கார்லேயும் ஃப்ளைட்லேயும் வாழ்ந்துட்டு இருந்த நாட்களில் என்னை ஊழியத்துக்கு கூப்பிட்டார். வரமாட்டேன் அப்படி சொன்னேன். இங்கே இருந்த தம்பி ஜான் சொல்லிட்டு இருந்தார். தம்பி ஜான் தானே அவர் பேர். ஜான் வாஸ் டெல்லிங், என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்ச போது எங்கள் அண்ணனை தான் எங்கள் அப்பா அம்மா ஒப்பு கொடுத்தாங்க ஊழியத்துக்கு. ஆனால் கடைசியில் நான் தான் வர வேண்டியதாயிடுச்சு. ஆண்டவருடைய அழைப்பு பாருங்க அப்படி சொன்னார். அழைப்பு, தெரிந்து கொள்ளுதல். ஆண்டவர் தெரிந்து கொள்கிறவரை தான் ஆண்டவர் வச்சிருப்பாரு. உங்களை தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு நினச்சிக்கோங்க. இதில் ஒருத்தர் தான் ஆமைன்னு சொல்கிறாங்க, மற்றவங்களாம் என்னையா தெரிஞ்சு வச்சுக்கிறாரு, நான் இப்படி உட்காந்துக்கிறேன் பாருங்க அப்படி சொல்கிறீங்களா? நீங்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. உங்களை தேடி தான் இந்த காக்காவை அமைச்சிருக்காரு. இந்த காக்கா உட்காந்துக்குது, வெள்ளை காக்கா, அது கருப்பு காக்கா. 5 வருஷம் உட்காந்துருக்காரு பாருங்க. இங்கே தான் வந்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை தேடி அனுப்பியிருக்காரு பாருங்க. போ, எங்களை தூங்க விட மாட்டார்ல அவரு. போ. எத்தனை பேர் கேட்டாங்க, ஏன் அங்கே மாத்திரம் போய் மொத்தமாக போறீங்க, வேற எங்கன்னா போகலாம்ல, எங்க 4 பேர் கொடுக்கலாம், 6 பேர். உனக்கு என்ன அது வேலை? உனக்கு என்ன வேலை? எனக்கு கொள்றவர்கிட்ட தான் நான் கீழ்ப்பிடிவேன். சோத்திரம் சொல்லுங்க. நான் நல்லா வசதியாக இருந்தேன். ஆனால் ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டாரு. ஊழியத்துக்கு கூப்பிடும் போது எங்களுக்கு ஒன்றும் புரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கிழிஞ்சு போன ஜிப்பா, தேஞ்சு போன செருப்பு, உடஞ்சி போன கொடை, பொத்தலான ஜோல்னா பை. இதுதான் ஊழியக்காரங்களை நான் பார்த்துருக்கேன். இவங்கள மாதிரி ஆள்லாம் இல்லை. இவங்க நல்லா ராயல் ப்ரீஸ்ட்வுட்ஸ். நான் ஜிப்பா போட்டுக்கிற பாஸ்டர்லாம் பார்த்துட்டு, ஐயோ ஆண்டவரே என்னை கூப்பிடாதீங்க. இப்போவே நான் டிஜிஎஸ் தினகரன் பிஏவாக இருந்தேயா, சகோதரன் பால் தினகரனுக்கு பிஏவாக இருந்தேன். நல்லா வச்சுருக்காங்க என்ன, அவங்க நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க, மென்மையாக வச்சுருக்காங்க. ஏன் என்னை கூப்பிடு? நான் ஊழியம் தானே செய்கிறேன், இன்னும் எதுக்கு இன்னும் கூப்பிட்றேன், இன்னும் என்ன ஊழியம் செய்யணும்னு கேட்டேன். ஆண்டவர் பேசினா அதுக்கு மேலே மாத்திரவே பேச மாட்டார், அமைதியாக இருந்தார். அப்புறம் அவர் பேசிட்டாருன்னா ஃபியூஸ் போயிடுச்சின்னு அர்த்தம். ஒன்றும் செத்தன்னு சொல்கிறேன். இங்கே ஜாலியாக வேலை ரிட்டையர் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா? அவர் எதனா பேசிட்டாருன்னா நம்ம முடியாது சொன்னோம்னா ஒவ்வொரு முடியாக எடுத்துருவார், ஒவ்வொன்றும் பிடிங்க எடுத்துருவார். அப்புறம் சொட்டையாகிடும் தலை.
போயிடும். அப்போ என்கிட்ட எல்லாம் போகுது. கடைசியில் வேற வழியே இல்லை. ஆண்டவரே அடிமை நான் ஆண்டவரேன்னு பாடுறேன்ல, ஃபாதர் அடிமையாயிட்டு தான் பாடினாரு. வரமாட்டேன்னு சொன்னார் கேத்தலிக்லேருந்து. வாடா வெளியே அப்படின்னாரு ஆண்டவர். நோ நோ நோ, எனக்கு தெரியும் நடந்ததெல்லாம். கர்த்தர் கூப்பிட்டா கர்த்தர் உங்களை கூட கூப்பிடுறாரு. அழைப்பு வருது பாரு பாஸ்டர், நான் என்ன எழுதி வச்சுக்கிறேன். உங்களை கூட ஊழியத்துக்கு கூப்பிடுறாரு. தன்னுடைய ஜெப வீரராக கூப்பிடுறாரு, விசுவாச வீரராக கூப்பிடுறாரு. மலைகளில திரிந்து கர்த்தருடைய சுவிசேஷத்தை அழைக்க கூப்பிடுறாரு. அவருக்கு ஊழியம் செய்யற ஒருத்தரை நஷ்டப்பட்டு போனதில்லை, கஷ்டப்பட்டு போனதில்லை, தரித்திரர் ஆனதில்லை. அவர் மேல் நம்பிக்கை வச்சவன் ஒருத்தனை பாழாய் போனதில்லை. நானும் என் மனைவியும் பேசணும். எப்பா நம்ம கோடு போட்டு வாழறவங்க சம்பளம் வாங்கி இப்போ வந்துட்டா என்ன பண்ணுவோம்? பிள்ளைங்கள்லாம் இப்போ தான் படிக்குது. ஒன்று 5வது படிக்குது, ஒன்று 3வது படிக்குது, ஒன்று படிக்கவே இல்லை, ஸ்கூலுக்கு போகவே இல்லை. அவ்வளோ குட்டி பொண்ணு எப்படி படிக்க வைக்கிறது? டெலிஃபோன் பில்லே இவ்வளோ வருத. அந்த காலத்தில் ஆண்டவர் சொன்னார், ஏசு அழைக்கிறார், ஊழியத்தில் நீ வேலை செய்யும் போது உன்னை எவ்வளோ மேன்மையாக வச்சிருப்பேனா? ஏசு கிறிஸ்துவாய் எனக்கு ஊழியம் செய்யும் போது உன்னை எவ்வளோ மேன்மையாக வச்சிருப்பேன். அந்த சத்தம் என் காதுல கேட்டது பெரியமானவர்களே. என் மனைவி பக்கத்தில் இருக்கிறா. சத்தம் கெட்டா சத்தம் கெட்டா ஒன்னும் கேட்கல அப்படின்னா. அவ காதுல கேட்கல, என் காதுல தான் கேட்டுச்சு. இதை நான் இது வரைக்கும் எத்தனையோ 1000 முறை சொல்லிட்டு இருப்பேன். இதுதான் என்னுடைய 25 வருஷம் 28 வருஷம் முழு நேர ஊழியத்தில் நான் சொல்லி பிழைக்கிற வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். எனக்கு கிடைத்த வார்த்தை இதுதான். எங்கெல்லாம் கஷ்டம் வருதோ, நஷ்டம் வருதோ, தேவை வருதோ, ஆண்டவரே நீ சொன்னீரே. ஏசு அழைக்கிறார், ஊழியத்தில் வேலை செய்யும் போது எவ்வளவு மேன்மையா வச்சிருந்தா, ஏசு கிறிஸ்துவா எனக்கு ஊழியம் செய்யும் போது உன்னை எவ்வளவு மேன்மையா வச்சிருப்பேன். அடுத்த நாள் வந்து உந்துரும். எது வரலையோ அது வந்து உந்துரும். அது வந்துடும். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சு யாரும் வெக்கப்பட்டு போயிருக்கா? ஆண்டவருக்காக இழந்தவங்க, வேலை செஞ்சவங்க, கம்பெனியில் வேலை செஞ்சவங்க, பெரிய கவர்னர், இதே ஊட்டி மலையில் ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இருந்த என் சொந்தக்காரர் ஒருத்தர் பைத்தியம் பிடிச்சி செத்து போனார். சாவுக்கு போயிருந்தேன். எங்கள் அக்கா சொல்கிறா, மோகன் பத்தியாடா பாத்தியா? சொல்றேன், எங்கள் வீட்டில் அது நம்மெல்லாம் மிளகு வந்து இப்படி வாங்கி போடுவோம். எங்கள் வீட்டில் டப்பா டப்பா இருக்கும் மிளகு, ஏலக்காய், எல்லா பொருளும். அவங்க ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். அவர் எது குறைச்சல் அவங்க வீட்டில் நிறைஞ்சிருந்தது. இன்னைக்கு சாத்த பத்தியா போயிட்டான் அப்படின்னா. இவங்கெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ? அமீன் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. அவர் மேல் நம்பிக்கை வச்சவன் பழைப்பான். ஹல்லேலூயா. இந்த மோசே நம்பிக்கையா இருந்தான், இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. அதற்காக துன்பத்தை அனுபவித்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. வால்பாறை பக்கத்துக்கு போயிருந்தேன். இப்ப இல்லை, சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வாலிப பெண் என் காலை வந்து பிடிச்சிக்கிட்டு அழுதா. ஐயா எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, எனக்கு பதில் சொல்லிட்டு போங்க. என்னம்மா? பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம்னு பேசுறீங்க. நான் இளம் விதவை, என் புருஷன் செத்து போயிட்டான். இப்போ நான் இந்த எஸ்டேட்டில் வேலை செய்கிறேன். என்னுடைய கண்காணி என்னை ஒவ்வொரு நாளும் பாவம் செய்ய கூப்பிடுறான். நான் ஒத்துக்கலை, ஏன்னா நான் இயேசுவின் பிள்ளையாயிட்டேன். ஒத்துக்கலைன்றதுனால என்னை இவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமா படுத்துறான். மேலே உயரமான இடத்துல எங்கே யானை வருமோ சிறுத்தை வருமோ அங்கே கொண்டு போய் வேலைக்கு போடுறான். நான் ஏறி போகிறதுக்கே எனக்கு 2 மணி நேரம் ஆகுது. நான் இவ்வளோ வேலை செய்து கஷ்டப்படுறேன், எனக்கு வழி சொல்லிட்டு போன். நான் அவ கூட சேர்ந்து அழுதேன், எனக்கு வழி தெரியல. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு வழி தெரியும். சொல்லுங்க, ஆண்டவருக்கு வழி தெரியும். உங்களை வழி நடத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. கடைசியா ஒரு வசனம் வேதம் சொல்லுது, 31 வசனம் வாசிங்க.
விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோட ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். சாரி, இந்த விசுவாசத்தினாலே ராகாப் என்று சொல்லப்படுகிற ஒரு வேசின்னு எழுதிருக்கு. வேசினா உங்களுக்கு தெரியும், வேசி ஆக்கப்படுகிறவர்களும் உண்டு, வேசிகளாக தங்களை வித்தப்படுகிறவர்களும் தங்களை வித்து போடுகிறவர்களும் உண்டு. இந்த பெண் யார் என்று சொன்னால் ஒரு எரிகோ பட்டணத்தில் வாழ்ந்தவள். எரிகோ பட்டணம் தேவனை அறியாத, இயேசுவை அல்லது தெய்வத்தை அறியாத, உன்னதமான தேவனை அறியாத ஒரு பட்டணம். பல கடவுள்களுக்கு பலி செலுத்தி பல பேய்களுக்கு ஆராதனை செய்து அவர்கள் வாழ்ந்தவர்கள். அவர்களுக்கு பயங்கரமான அதிகாரம் இருந்தது, செல்வாக்கு இருந்தது, பணம் இருந்தது. அந்த பணத்தினாலே பெரிய பெரிய மதில்களை கட்டினார்கள். 11 மீட்டர் உயரம் அவங்களுடைய மதில். 10 ரதங்கள் ஒரே நேரத்தில் ஓடக்கூடிய இடம் படைத்தது அவங்களுடைய அந்த மதிலுடைய செவருடைய அகலம். புரியுதா? எவ்வளோ பெருசு இருக்கும் பாருங்க. 10 ரதம் ஒரே மட்டும் ஓடணும்னா இவ்வளோ பெரிய தூரம் இருக்கணும். அவ்வளோ பெரிய அகலம் அவங்களுடைய செவரு, மதில் செவரு. நம்மெல்லாம் 4 அடி 4 ஆங்கில செவரு கட்டுறோம், அவங்க எவ்வளோ கட்டியிருக்கான் பாருங்க. அப்படிப்பட்ட அரங்கத்துக்குள்ள வாசம் பண்ணினவள். நமக்கெல்லாம் தெரியும், முன்னொரு காலத்தில் இந்திய தேசத்தில் இந்த தேவ அடியார்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு மரபு இருந்தது. தங்கள் வீடுகளிலே அழகான ஒரு பெண் பிறந்தால், சகல நிறைவோடு ஒரு பெண் இருந்தால், அந்த பெண்ணை ஆலயத்திலே தொண்டு செய்யும்படிக்கு கொடுப்பார்கள். சின்ன பிள்ளையாகவே கொடுத்துருவாங்க. அவளை தான் தேவ அடியார்கள் என்று அழைத்தார்கள். இன்றைக்கு கெட்ட வார்த்தை சொல்ற மாதிரி சொல்றோம் நம்ம. அது கெட்ட வார்த்தை இல்லை, தேவ அடியார்கள். தேஞ்சி 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 இன்னைக்கு பேசுற வார்த்தை ஆயிடுச்சு. இந்த தேவ அடியார்கள் எதற்கு கொடுக்கப்பட்டார்கள்னா, ஆலயத்திலே தொண்டு செய்வதற்கு. அதனுடைய அர்த்தங்கள் அங்க இருக்கிற பனிமுட்டுகளை கழுவுவதற்கு, துடைப்பதற்கு, சுத்திகரிப்பதற்கு, அங்க இருக்கிற ஆலயத்தை பெருக்குவதற்கு, ஆலய வளாகத்தை சுத்தமாக்குவதற்கு, அங்க இருக்கிற ஆலயத்துக்கு வருகிறவர்களை கொண்டு வந்து ஆலயத்திலே ஆராதனை செய்ய வைப்பதற்கு இந்த பெண்களை உபயோகப்படுத்தினார்கள். இவர்கள் மிகவும் அழகானவர்கள். இந்த அழகிலே மயங்கி ஆடவர்கள் ஆண்கள் வருவது உண்டு இவளுக்காக. இவளுடைய முதல் வேலை எல்லாம் இருக்கட்டும், முதல் வந்து உள்ள ஆராதனை செய். அது தேவ ஆலயங்களிலே அல்லது விக்கிரக ஆலயங்களிலே நம்முடைய தேசத்தில் நடந்தது, அங்கேயும் நடந்திருக்கிறது. இந்த ராஜா முதல் ஆண்டி வரைக்கும், அரசு முதல் ஆண்டி வரைக்கும் இந்த பெண்ணை பாலியலிலே உபயோகப்படுத்தினார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. ஆகவே தான் அவள் வேசி என்று அழைக்கப்படுகிறாள். இவளை கொடுத்தவர்கள் அவளுடைய தாய் தகப்பன். தேவ ஆலயத்திலே தொண்டு செய்வதற்காக அவளை கொடுத்தார்கள். இவள் பேர் ராகாப். ராகாப் என்று சொன்னால் மிகவும் அழகானவள். வேதத்தில் 4 பெண்கள் தான் ரொம்ப அழகானவர்கள் என்று பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறது. அதில் முதலாவது ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள், 2வது ராகாப், 3வது எஸ்தர், 4வது அபிகாயில், தாவீதின் மனைவியாகிய நாபானின் மனைவியாக இருந்த அபிகாயில். 4 பேர் தான் பியூட்டிஃபுல் உமன் இன் த ஓல்ட் டெஸ்டமெண்ட். இந்த ராகாப் மிகவும் அழகு. ஆனா ஒரு நாள் வந்தது, இவள் சொல்றா, இந்த ராகாப் இந்த எரிகோ பட்டணத்தை அழிப்பதற்காக இஸ்ரவேல் ஜனங்கள் வந்தாங்க. அப்போ 2 பேரை உளவு பார்க்கறதுக்கு உள்ள அனுப்புனாங்க. இந்த உளவு பார்க்க வந்து அவங்களை உள்ள வச்சு அவங்களை அன்னைக்கு பராமரித்தா, பாதுகாத்தா. அவங்க கிட்ட அவ சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, உங்கள் தேவனை குறித்து நான் கேள்விப்பட்டேன். உயரே வானத்திலும் கீழே பூமியிலும்
அவர் ஒருவரே சிறந்தவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு வேசி, எல்லாராலும் வேசித்தனத்துக்கு உபயோகப்படுத்தப்பட்டவள், இப்பொழுது தேவத்தை அறிந்து கொண்டாள். எப்படி அறிந்து கொண்டால்? அந்த துளியை சொல்லி வருவார்களே அந்த மாதிரி இஸ்ரவேல் தேவன் எப்படி இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார். செங்கடல் 2ஆய் பிளந்தது, தண்ணீர் ரத்தமாய் மாறியது, அடியிலே பற்பாறையை அடித்தார்கள், தண்ணீர் சுரந்தது, காடைகளை கொண்டு அவர்களை போஷித்தார். இந்த சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்டால் பார்வோனும் அவனுடைய சேனையும் சிமந்த சமுத்திரத்திலே அழிந்து போனது எல்லாம் கேள்விப்படுறா. கேள்விப்படுகிறது, கேட்கிறது இதயத்தை குணமாக்கும். ஆமீன் சொல்லுங்க. நல்ல வசனத்தை கேட்டீங்கன்னா இதயம் பக்குவப்படும், இதமயப்படும், ஆசீர்வதிக்கப்படும். ஆமீன் சொல்லுங்க. கெட்ட வார்த்தைகளையே கேட்டோம்னா இருதயம் பாழா போயிடும். அவிசுவாசமான வார்த்தைகளை கேட்டா நம்முடைய வாழ்க்கையும் அவிசுவாசப்படும். ஆகவே நல்லதையே கேளுங்கள் என்று சொல்கிறதை போல இவள் கேட்ட வார்த்தைகள், தேவன் எப்படி காப்பாற்றினார் இந்த தக்களை, 20 லட்சம் பேரை வழிநடத்தின விதங்கள் ஆச்சரியம். அவர் மேல் நம்பிக்கை வைத்தால் அதுதான் விசுவாசம். விசுவாசத்தினாலே எழுதியிருக்கு பார்த்தீங்களா? விசுவாசத்தினால ஒரு வேசி அவ குணப்பட்டால். ராஜா கூப்பிட்டான், வரமாட்டேன். ஆண்டி கூப்பிட்டான், வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன்? எனக்குள்ள ஒரு பெரிய தேவன் உண்டு. ஆகவே ஆலயத்துக்குள்ளே தொண்டாற்றினவள், வேசித்தனம் பண்ணினவள், மிரட்டப்பட்டால். கடைசியில் இவளை கொல்லுவது லாபம் அல்ல, கொண்டு போய் போடுங்கன்னு சொல்லி மதில் மேல அவளுக்கு ஒரு இடத்தை கண்டு அதில் அவள் வாசம் பண்ணினாள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. She was thrown to the walls of Jericho. அருமையான தேவ பிள்ளையே, பாவத்தின் நிமித்தம் நீ பெரிய பணக்காரனா இருக்கலாம், ஆனால் இயேசுவை நம்பின நிமித்தம் நீ ஒரு சாதாரண குடிசையில் வாடுறவளா இருக்கலாம். நான் இயேசுவை நம்பினவன் ஒரு நாளும் கெட்டு போனதில்லை. அவன் ஆத்துமா பிழைக்கும், அவன் ஆத்துமா செழிக்கும், அவன் ஆத்துமா நம்பும். கடவுளை நம்புவது நம்முடைய திறமை அல்ல. கடவுளை நம்ப வைப்பது ஆண்டவர் கொடுத்த அருட்கொடையாகிய விசுவாசம். அதான் முதலே சொன்னேன், 3 கொடையை கொடுத்தாரு ஆண்டவர். அதாவது வரத்தை கொடுத்தாரு: அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. இந்த 3 வச்சுதான் ஆண்டவரை நேசிக்க முடியும். மக்களை நேசிக்கிறதுலாம் அப்புறம், முதல் ஆண்டவரை. ஆண்டவர் கொடுத்த அருட்கொடையில ஒன்று தேவனுடைய ஆவி. ஐயா சொன்னார், ஆவியில் நிறைஞ்சு பாடுங்கன்னு. இந்த பாட்டு நீங்க பாடும்போது ரொம்ப அபிஷேகம் இறங்குச்சு. எழுந்து நானும் மைக் எடுத்துக்கலாம்னு நினைச்சேன். அபிஷேகம் இறங்குச்சு. நீங்க அதை சென்ஸ் பண்ணீங்களா தெரியல. பயங்கரம் இறங்கி ததும்பி நிக்குது, மேகம் போல. கிழிச்சு விட்டுருந்தீங்கன்னா ஊத்திட்டு இருக்கான். அந்த அந்த அபிஷேகம் வேதம் சொல்லுது, தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கிறார். அந்த ஆவினாலே 2 காரியம் சம்பவிக்குது. ஒன்று, அறிவு வருது, கடவுளுக்கு பயப்படும் பயமும் வருது. கடவுளுக்கு பயப்படும் பயம் அங்கே போய் இப்படி போட்டுக்கிறது இல்லை. ஆலய வாசலில் வந்து சிகரெட்டை கீழே போட்டு மெச்சிட்டு உள்ளே போகிறது இல்லை. தேவனை பார்க்கிறோமோ இல்லையோ, இதயத்தில் தெய்வ பயம் இருக்கும். இது தேவன் அருள ஆவி. ஏசாயா 11:2 அப்படி எழுதியிருக்கு. இந்த கிருபையை உங்களுக்கு கொடுப்பாராக்க. யாரை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான்? இயேசுவை விசுவாசிக்கிறவன் பிழைப்பான். அவரை நம்புங்கள், அவர் மேல் நம்பிக்கை வையுங்கள், அவர் மேல் விசுவாசமாயிருங்கள். ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். இருக்கிற இடத்துல ஏஞ்சி நில்லுங்க.